ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இன்னைக்கு நம்ம திருப்பானாழ்வார் யார் அழைச்சிட்டு போகிறார்? லோகசாரங்கர் முனி அழைச்சிட்டு போகிறாரு. நம்மளாம் அவருடைய போகலாம். நம்மலாம் லோகசாரங்கர் வேலையெல்லாம் உட்கார்ந்து போக முடியாது, ஏன்னா அவர் பெரிய மகான். திருப்பானாழ்வாரோட பக்திக்கு அது சொந்தம். ஆனால் நம்ம கூட போகிறதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா கோவிலுக்கு தானே போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பானாழ்வார் கண்ணை பார்த்தாராம் இல்லையா? திருவடியை பார்த்து கண்ணை அப்படியே பறி கொடுத்துட்டார். திருவடிக்குள்ளேயே கண்ணு போயிடுச்சு. அப்புறம் மெல்ல 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 பீதாம்பரத்துக்கு வந்தார், நெஞ்சத்தை பறி கொடுத்துட்டாரு. அப்புறம் முந்திக்கு வந்தாருன்னு பார்த்தோம், ஆத்துமா போயிடுத்து. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் மேலே பாருன்றாரு. நம்மளும் மேலே பார்க்குறோம். என்னென்னா அரண்யான் கயிறான். அதான் அதை பார்த்து உள்ளமும் போகிறது அவருக்கு. எப்படி போகிறது உள்ளம்? வாங்க பார்க்கலாம். இப்போ முதல்ல பாசுரத்துக்கு போகலாம் வாங்கோ. 4ஆம் பாசுரம். சதுரமா மதில் சூழ் இலங்கை கிரைவன் தலை 10 ஒட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓத வண்ணன் மதுரமா வண்டு பாட மா மயிலாட ரங்கத்தம்மான் திருவயிற்று தரபந்தம் என் உள்ளத்தில் நின்றுலாகின்றதே. சதுரமா மதில் சூழ. எல்லாருக்கும் மதில்னா எப்படி இருக்கும்? ஒரு காம்பவுண்டு வால்னா ஏதோ செவுரை கட்டி வச்சுருக்கோம். பணத்துக்கு தகுந்த மாதிரி பணம் நிறையா இருந்தால் பெரிய காம்பவுண்ட் கட்டுவோம், பணம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சின்னதாக கட்டும். மாவுக்கு ஏற்ற பணியாரம் அப்படிங்கிற மாதிரி பணம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ இல்லையா? காம்பவுண்டெல்லாம் கதவோ காம்பவுண்ட் கட்டுறது நம்ம வசதி தகுந்த மாதிரி. இலங்கையில் இருக்கானே ராவணன், இவனுக்கு இயற்கையாகவே இந்த இந்த 4 பக்கமும் அது எப்படி அமைந்து போச்சு? சதுரமா மதில் அப்படின்னா நீரில் அமைஞ்சு போச்சான். ஃபஸ்ட்டு கடலை தாண்டி தான் உள்ளே போனோம். சரி, ஆஞ்சநேயர் கடலை தாண்டிட்டாரு, உடனே போயிட்டாரான்னு இல்லையா? கடலை தாண்டி பெரிய வனப்பிரதேசம் இருக்குமா. அங்கே தான் இந்த இம்மிகை ராட்சசியை பார்த்தாரு இல்லையா? உள்ளே பெரிய வனம். நீரை தாண்டினா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பெரிய காடு. ஆமாம், காட்டுக்குள்ளே போனால் மலையாக வேற இருக்குமா. ஆமாம், இந்த மலையெல்லாமும் தாண்டி 3 விதமான அணைகளை இந்த மாதிரி 4 பக்கமும் கட்டியிருக்கான் அவன். எந்த பக்கத்துக்கு போன இந்த 4 பக்கத்துலேருந்து நீ எந்த பக்கத்து வழியாக போனாலும் நீர், வனம், கிரி, நீர் துர்க்கம், வனதுர்க்கம், கிரி துர்க்கம்னு சொல்கிறான். அத்தனையும் தாண்டி தான் நீ உள்ளே போக முடியுமா. அப்பேற்பட்ட இலங்கை கிரைவன். அதனை இலங்கைக்கு அவன் பகவானான்னு கேட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். எனக்கு அகம்பாவம் தான். நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லாத ஆளுக்கே நிறைய அகம்பாவம் இருக்குது. ஒன்றுமே இல்லாதவாலாம் பயங்கரமாக பேசுவாள். அவன் இலங்கையில் அவன் அகம்பாவம் பண்ணுறதுல என்ன தப்பு? ஆனால் அதுக்கும் பாடக்கூடாது. அவனுக்கு தகுதியெலாம் இருக்குது. சக்திமான், நன்னா பாடுவான். சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும். அவர் பாடினா சிவபெருமானுக்கே பிடிக்கும். சாமகாண்டத்தில் பாடி சிவபெருமானை உருகி வச்சிடும். பெருமாளை உருகி வைக்கிறதுக்கு அது கெப்பாசிட்டி வேணும் இல்லையா? ஆனால் அவனுக்கு அத்தனை இருந்து என்ன ஆச்சுன்னா திமிரு ஆகிப்படுத்து. அதான் நான் குரங்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா நேற்று பாசுரத்தில். அது மனசு அப்படி. நமக்கு குவாலிஃபிகேஷன் வர வர நம்ம நல்லா பாடுறோம், நம்ம சக்திமானாக இருக்கும், நம்மள பெருமானுக்கே பிடிச்சிருக்கு, நம்ம ஒரு அழகாக இருக்கும், நம்ம பெரிய இலங்கைக்கு அதிபதி நினைக்க என்னாச்சுன்னா புத்தி தடுமாடிடும். அந்த மாதிரி தடுமாற்றம் ஆகிப்போச்சு அவனுக்கு. அதனால் என்ன சொல்லிட்டான்? இலங்கை கிரைவன், நான் தான் பகவான்லாம் கிடையாது. இவனுக்கு மறந்துட்டான். இவன் சிவபெருமான் கிட்ட எல்லா தலையுமே கட் பண்ணி போட்டு கடைசியில் பெருமாள் அலையில் அடிச்சு நோடி வர மாதிரி அப்படி தபஸ் பண்ணான். அதெல்லாம் மறந்துட்டான். மறந்து நான் தான் இறைவன், இலங்கை கிரைவன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவனை அப்படி நினச்சிக்கலாமா? பெருமாள் ஒருத்தர் தானே. சரி, நினச்சி நீ சைலண்டாக அவங்க ஆற்றுல இருந்தால் பரவாயில்ல. ஆனால் ஒரு பொண்ணை விட்டு வைக்கல. திலோத்தம்மையிலேருந்து ஒருத்தர் அழகாக இருக்கிறதுனா அவரோட அரண்மனையில் ஆஞ்சநேயர் சொல்கிற சுந்தரகாண்டத்தில் எல்லா வெரைட்டி பொண்ணும் அங்கே இருக்கான். நாகர், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், அப்சரசு ஒருத்தர் பாக்கியம் கிடையாது. அப்படியா இருக்கிறது? அதனால தான் பெருமாளுக்கு ரொம்ப கோவம் என்ன பண்ணாரா? சரி, இதனால் சீதம்மா ஜெகன்மாதா, அவளையுமே விட்டு வைக்கக்கூடாது. அவளை எப்படி அடைச்சி வச்சான் பாருங்க அசோக வனத்தில். அதுவும் 10 மாதம் 1 நாள் 2 நாளில் ராட்சசிகள் விட்டு பயமுடுத்தி எவ்வளோ கொடூரெல்லாம் பண்ணா பாருங்க. அதனால தான் கோவம் தாங்க முடியாது. என்ன பண்ணாரா? தலை 10 அல்லறை தலை அப்படியே பண்ணாராம். ஆனால் பெருமாளுக்கு என்னென்ன எல்லாம் விளையாட்டான், ரொம்ப விளையாட்டான். கட் பண்ணுறாரா, மறுபடியும் வந்துட்டு இருக்கு அந்த தலையெல்லாம். கீழே தள்ளத்தாலும் மீண்டும் வருது. அவரும் சும்மா விளையாடிட்டு இருக்காரு. அப்படி கொலையாக அரைக்கிறாரா, தென்னங்கோலை பனங்கோலை மாதிரி குத்தாக அறக்க வந்துட்டுருக்கான். அப்புறம் நைட் ஆகிடுது. தேவர்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறா, சுவாமி இது என்னது விளையாடிட்டு இருக்கீங்க, டைம் பாஸ் பண்ணுறாராம். இன்னும் பெருமாளுக்கு எல்லாமே ஒரு பெரிய விளையாட்டே, எல்லாமே விளையாட்டு தான். அவதாரம் தானே, ராமர்ன்றது ஒரு அவதாரம். ஆனால் விஷ்ணு வைகுண்டாதிபதி தான். அதுக்கு நான் ஒரு சீரியஸாக இருக்க முடியும்? அழகாக சும்மா விளையாடிட்டு இருக்காரான். கட் பண்ணி அதில் சொல்லுவார் எல்லாரையும்.
இவ்வளோ ஒரு சலசலப்புலையும் ஒரு கலகலப்புன்னு சொல்கிற மாதிரி இவ்வளோ கஷ்டத்துலையும் அவர் சந்தோஷமாக தலையை வட்டி விளையாடுற மாதிரி பண்ணுறாராம். தேவர்கள் சுவாமி என்ன இது விளையாட்டு போதும் என்ன அழகர்களுக்கு நைட்டில் தானே எடுத்து சொன்ன மாதிரி விசாசர்கள் நைட்டில் அவங்களுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி ஆகிடும். அதனால என்ன பண்ணார்னா பிரம்மாஸ்திரத்தை ஏவி அவர் மார்பை அப்படியே ரெண்டாக ராவனுடைய எல்லாத்தையும் செலுத்தி அவனை ஒழிச்சிட்டார். அப்படி இல்லையா? அது தலை பத்துதிர ஒட்டி வெங்கனை உயித்தவன். ஓர் வெங்கனை அப்படின்னா ஒப்பற்ற கனை. பிரம்மாஸ்திரத்துக்கு ஒப்பு ஏதாவது இருக்கா? இல்லையில. அந்த ஒப்பற்ற பிரம்மாஸ்தனத்தை விட்டு என்ன பண்ணார்? உயித்தவன், அவனை சம்ஹாரம் பண்ணிட்டாரு. முதல்ல என்ன பார்த்தோம்? அப்பேற்பட்ட அகமோபரம் எங்கே இருந்தாலும் சரி, என்னை சுற்றி நான் வந்து கடலுக்குள்ளே இருக்கேன், என்னை சுற்றி பெரிய பாதுகாப்புகள் ஜாஸ்தி இருந்தாலும் நீ அக்கிரமம்லாம் பண்ணால் உன்னை எதுவுமே காப்பாற்றாது. உன்னை நீர் துர்க்கமும் காப்பாற்றாது, வன துர்க்கமும் காப்பாற்றாது, கிரி துர்க்கமும் உன்னை காப்பாற்றாது இல்லையா? உன்னை எதுவுமே காப்பாற்றாது. என்ன பண்ணுவார் பெருமாள்னா விளையாட்டாக உன்னோட தலையை கொய்திடுவாராம். அப்பேற்பட்ட அந்த ஓத ஒன்னன் எங்கே வந்தான் அப்படின்னா மதுரமா வண்டு பாட, மா மயிலாட, ரங்கத்தம்மான் அந்த மாதிரி வண்டும் மயிலும் ஆடுற ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். இன்னொன்னும் சொல்கிறார். அதே அந்த பெரிய பிள்ளை வாச்சான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மா வண்டு அப்படின்னா நித்திய சூரிகளே வண்டா வந்துட்டேன். ராம அவதாரத்தில் எல்லாமே வானரங்கள்லாம் வந்துருத்த. யார் வந்தா வானரங்கள்னா அதே தேவர்கள் தானே வானரமாக வந்தா. பிரம்மா என்ன சொன்னார்? பெருமாள் அவதாரம் எடுக்கப்பட்டார், எல்லாரும் வானரமாக கீழே போங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாம் தேவர்கள் தான் வானரங்களாக இருக்குது அப்படின்னு நம்ம வால்மீகி ராமாயணத்தில் படிக்கிறோம். இந்த ஸ்ரீரங்கத்துக்கு ஏன்னா இங்கே வந்துட்டார்ல, அதுவும் எப்படி புகழோடு வந்துட்டார். ராவணன் கொய்தி ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அதை ஒரு பெரிய முரசு கொட்டி வரவேற்க வேண்டாமா? அதனால தான் என்ன பண்ணாருன்னா 10 தலை ஒய்ச்சோர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் நித்திய சூரிகளே வண்டா வந்துட்டாலும். ஆமாம், நித்திய சூரிகளே வந்தா வந்து அதே தான். அதுக்கு தான் நித்திய சூரிகள் அப்படிங்கிறது தான் மதுரமா வண்டு அப்படியே ரீங்காரம் அழகாக பாட்டு பாடணும். ஏன்னா பெருமாளுக்கு பூஜை புனஸ்காரத்தோடு என்றைக்குமே பாட்டும் டான்ஸும் ஒரு அங்கமான பூஜையை தான் கருதப்பட்டது. ஏன்னா பாருங்கள், பாட்டு பாடியே பெருமாளை அழகாக கவரலாமா இல்லையா? பாட்டு பாடி கவர்ந்தவா எத்தனை பேர்! தியாகராஜர், தியாக பிரம்மம் எப்படி கீர்த்தனை பாடியிருக்காரு. பஜனை பண்ணியே நாமதேவர், துக்காராம் இவெல்லாம் பஜனை பண்ணி டான்ஸ் ஆடியே நிறைய பேர் டான்ஸ் ஆடுறவா இருக்கா இல்லையா? இப்போது நம்ம பகத்த விஜயத்தில் கனோபாத்திரா அப்படிங்கிறவ வந்து பண்டரிபுரத்துக்கு எதிர டான்ஸ் ஆடியே பெருமாளை அணைஞ்சிட்டான். அப்படி ஒரு அபங்கங்களுக்கு பாவம் பிடிச்சி இந்த மாதிரி பலவிதமான பக்திகள் இருக்கு இல்லையா? ஸோ ஆனால் பெருமாளுக்கு பிடிக்கும், அதுதான் அவருக்கு பிடிக்கும். டான்ஸு பாட்டு எல்லாமே பிடிக்கும். அதே மாதிரி நித்தியசூரிகளே வண்டா வந்து ரீங்காரம் பண்ணி பாட்டு பாடுறாளாம். அவளே மயிலா மா அப்படின்னா பெரிய அப்படின்னா நித்தியசூரிகளை குறிக்கிறதா இது. அவளே வந்து ஆடி ரங்கநாதனுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறான். ஏன்னா எப்பேற்பட்ட காரியத்தை முடிச்சிருக்காரு இல்லையா? அப்படியே நமக்கு சந்தோஷம் தானே. எத்தனை பேர் கஷ்டப்படுறா, எத்தனை பேருக்கு விமோச்சனம் கிடச்சிது அவர்னால. அதனால் சந்தோஷப்பட்டு ஆடுறாராம். அப்போ தான் திருவயிற்று உதரபந்தம் அப்படியே பார்க்குறாராம். அவர் படுத்துட்டுருக்கிறத பார்த்தா கனெக்டிவிட்டி இருக்கான். என்ன கனெக்டிவிட்டின்னா அந்த அஷ்டாங்க மாத்திரம் ஓம் நமோ நாராயண, அந்த ஓம் அப்படிங்கிறது வந்து முதல் பாசுரத்திலே இருக்குது தெரியுமா? மத நாதிப்பிரன் ஆ. இரண்டாவது உவந்த உள்ளத்தினால் ஆ, முதல்ல ஆ உ, அடுத்தது மந்திப்பாய் மா, ஓ ஆ உ மா. அந்த ஓம் அந்த சவுண்டு வருதான் பாருங்கள் முதல் பாசுரத்தில். இப்போது 4வது பாசுரத்தில் என்ன வருது அப்படின்னா அதே தான் நமோ. ஓம் நமோ நாராயணத்தில் ஓம் வந்து முன்னாடி 3 பாசுரத்தில் வந்துடுது. இது நமோவா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக கனெக்டிவிட்டி தெரியறதான் இல்லையா? அந்த ஓம் நமோ நாராயண அந்த நமோ அப்படிங்கிற அந்த இதை பார்த்துட்டு அந்த உதிரை பந்தம் கரெக்டாக அரஞ்சான்கிற நடுவில் இருக்குது பார்த்தீங்களா? அது எப்படி இருக்குன்னா ஆபரணத்துக்கெல்லாம் ஆபரணமாக இருக்கும். ஏன்னா பெருமாளுக்கு போட்டுறதுனால நகை அழகா, ஆபரணங்களுக்கு அழகா இல்லை ஆபரணத்தினால பெருமாளுக்கு அழகானா நமக்கு தான் எதையாவது ஜிம்மிக்கியோ தோடோ போட்டுண்டா அதனால் நம்ம சத்த சுமாராக தெரியும், அழகாக தெரியும். ஆனால் பெருமாளை பொறுத்தவரையிலும் ஆபரணங்கள் தான் அவருக்கு போட்டால் ஆபரணங்கள் அழகாக இருக்குமா. அதனால தான் அவர் பார்க்குறாரு. என்னது அறிஞான் கையரை பார்த்து
பெருமாளே ஒரு பெரிய நிகரற்ற ஒரு ஆபரணம், அந்த ஆபரணத்துக்கெல்லாம் இவர் ஆபரணமாக இருக்காரேன்னு சொல்லி அசந்து போயிட்டாராம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒன்றுத்தை மறைக்க முடியுமா? கிருஷ்ண அவதாரத்தில் உந்தி திருவயறு உந்தி அப்படின்னா அதை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா சொல்லுங்க? என்ன மறக்க முடியாது அப்படின்னா, இந்த திருவயிறுற்று உதரபந்தம் அப்படின்னாலே இந்த கிருஷ்ண அவதாரத்தில் நம்ம யசோதா கட்டி போட்டா இல்லையா? என்ன வயிற்றில் தானே கட்டி போட்டா இல்லையா? அதை பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே அந்த நனவும் வந்துருத்தோம். ஐயோ, இந்த கிருஷ்ண பரமாத்மாவை அந்த யசோதாமா கட்டி போட்டாலே அப்படின்னு அவன் சுலபம் தான் போல இருக்கு கட்டி போடுறதுக்கு. இல்லை, எத்தனையோ பேர் பெருமாளை அடையவே முடியாது, ரொம்ப தூரத்தில் இருக்காரு, நிறைய தபஸ் பண்ணணும், கோடி தபஸ் பண்ணணும், நிறைய சாப்பிடாத இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்கிறா. ஆனால் இந்த யசோதாமா என்னன்னா கயத்தில் கட்டி போட்டுட்டாளே அப்படின்னு சொல்கிறாரு. கட்டி அவ போட்டாளா இல்லை கட்டுன்னா பண்ணாளா அப்படிங்கிறத தான் மதுரகவி சொல்லியிருக்கார். யாராலையும் பெருமாளை கட்ட முடியாது, பக்தினால் மட்டும்தான் கட்டலாமா. அதே மாதிரி அதை நினைச்சாலாம், பக்தியால் இந்த பெருமாளை கட்டலாமே. ஆமாப்பா, அதனால்தான் ஒன்றுமே இல்லாத திருப்பான ஆழ்வார் என்ன கூட உன் முன்னாடி இப்படி நிற்க வச்சு கதற வச்சு அப்படியே எனக்கு எமோஷ்னலாக ஆக்கி, எனக்கு அப்படியே உணர்ச்சி பொங்கி பக்தி பிரபாவம் ஆக்கி என்ன பண்ணுறதுனே தெரியாத ஆக்கிட்டிய சுவாமி அப்படின்ட்டு உள்ளத்தை நெகிழ்ந்து போகிறாராம். என் உள்ளத்தில் நின்று உலாவுகின்றதே, என்னோட உள்ளத்தில் நின்று அப்படியே ஆனந்தமாக பொத்தின்னு வருதே சுவாமி, நான் என்ன பண்ணுவேன்னு நிலச்சி நிற்கிறாரு. நம்மளும் அவள் ஆனந்தத்தை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கலாம். ஏன்னா அவர் ஆனந்தப்படுறது நம்ம ஆனந்தப்படுற மாதிரி இல்லையா? ஏன்னா திருப்பானாழ்வார் நமக்கெல்லாம் பிரதிநிதின்னு சொல்லிட்டேன். நம்மளுக்கு அந்த அளவுக்கு பக்தி இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் அந்த அளவுக்கு ஆசை இருக்குது இல்லையா? பெருமாள் எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு அவரை மாதிரி பொங்கும் பக்தி இல்லைனாலும் அவரை பார்த்தாவது இன்ஸ்பிரேஷன் இருக்குல்ல, அவரை மாதிரி நம்ம அடைய முடியுமான்னு. அதனால தான் அவருக்கு பிரதிநிதின்னு சொன்னேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நாளைக்கு அவர் எதை அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். வழக்கம் போல் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா அதே தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் நிஜமாகவே நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஏன் பண்ணணும்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஒரு 1000க்கு மேலே இருந்தது நிறைய பேருக்கு போகும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆமாம், ஏன்னா அப்போ தான் இது 1000க்கு மேலே இருந்தால் இந்த சேனலுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். சரி, இது இத்தனை பேர் பார்க்குறா, அனுப்புவோன்னு சொல்லி. அப்படியா? இந்த சேனலுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கணுமா வேண்டாமா? ஏன்னா இது பக்தி சேனல் இல்லையா? இதுக்கெல்லாம் மூலதனம் ஆத்ம நண்பர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. இதை சாதாரண லௌகிகள்லாம் பார்க்கவும் முடியாது. அவளால் பார்க்குற நீங்கள் சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி பஞ்சபாண்டவால் கம்மி பேர் தான், ஆனால் பெருமாள் இருந்ததுனால அவள் ஜெயிச்சிட்டா. அதே மாதிரி நீங்கள் ஆத்ம நண்பர்கள் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் இந்த சேனலை நல்லா முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற நம்புகிறேன் நான். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் எழுதுங்க, திருப்பானாழ்வார் திருவடியே சரணன் எழுதுங்க, ஏதாவது ஒன்று எழுதுங்க இல்லையா? ப்ளீஸ். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.